ஹோம் கேர் சர்வீஸ் எடுக்கிறவங்க வந்து சிக்கான பேஷண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு போகும்போது ஒரு நர்ஸ் உள்ள ட்ரெயின்டாக இருக்கிறதுக்கும் வித்தவுட் பீயிங் நர்ஸ் அவங்க அப்படியே நம்ம நார்மலாக போகிறதுக்கும் ரீஅட்மிஷன்ஸ் அதிகம் ஆகும். நீங்கள் ஹோம் கேர் சர்வீஸ் எடுக்கிறதுனால உங்களுக்கு கிட்டத்தட்ட ரீஅட்மிஷன் ரேட் வந்து ரொம்ப 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 கம்மியாகும். இதில் வந்து பெனிஃபிட் ஆகிறது பேஷண்ட் மட்டும் இல்லை, ஃபேமிலி மெம்பர்ஸும் அதில் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் இருக்காது, அந்த சுச்சுவேஷன் இருக்காது. ரீஅட்மிஷன் ரேட்டை வந்து நம்ம நல்லாவே தவிர்க்கலாம். டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நான் சொன்ன மாதிரி ரொம்ப இப்போ சிக்காக இருக்கிற பேஷண்ட்ஸும் நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம். இப்போது ஒரு என்ஐசியூ செட்டப்பு பேபி கேரில் நான் சொன்னேன். அதே மாதிரி வயசானவங்க இப்போ ஐசியூவில் இருக்காங்க, அவங்க வந்து பைபேப்னு ஒரு ஏர்வே சப்போர்ட் இருக்குது, பைபேப் வச்சுருக்காங்க. ரொம்ப கிரிட்டிக்கல் கேசஸில் வந்து என்ஐவின்னு சொல்லுவோம், நான் இன்வேசிவ் வென்டிலேட்டர் விச் இஸ் அ போர்ட்டபிள் ஒன். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம வீட்லேயே செட்டப் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஐசியூவில் இருக்கிற கேர் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி நாங்கள் எங்கள் வீட்லேயே அதே சேம் கேர் கொடுக்க முடியும். ஆக்சிஜன் சப்போர்ட்லேருந்து பைபேப் சப்போர்ட்லேருந்து என்ஐவி வரைக்குமே நம்ம பண்ணிக்கலாம்.